மோகனையாவை அப்பான்னு கூப்பிடணும், அவ்வளவுதான். இந்த மூணாவதா சொன்னது ஓவரா தெரியல. இல்ல, என்னால அது முடியாது. சரி, அப்பனா வேண்டாம். நீ அவர் கூட ஒரு நாள் முழுக்க இரு. அவரோட பாசத்தை பார்த்து நீயே அவரை அப்பான்னு கூப்பிடுவ. சரி சரி, ஓகே. முதல்ல போய் சைனை வாங்கிட்டு வா. சரி, இப்பவே வாங்கிட்டு வரேன். அப்புறம் 50,000 செக்கும். சரி. குஷி, இன்னைக்கு மறுபடியும் உன்னால ராதா பிரச்சனை இல்ல மாட்டிக்க போற. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற குஷி? மன்னிச்சிருங்க அக்கா. Wait. இப்போ நீ எங்க போயிட்டு இருக்க? அது அக்கா, குஷிக்கு ஸ்கூல்ல கொடுக்க கொஞ்சம் பணம் தேவையா, அதனால நான் மோகன் ஐயா கிட்ட. ஆனா மோகன் இதுல சைன் போடுவார்னு தோணல. அவர்கிட்ட கேட்காமலே முடிவெடுக்க கூடாதுக்கா. குறைஞ்சபட்சம் நான் கேட்டு பாக்குறது நல்லதில்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி போ, ஆல் தி பெஸ்ட். நான் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு எப்ப பார்த்தாலும் ராதாவை மோகன் கிட்ட பேச வச்சுக்கிட்டே இருக்க? நேத்து என்னமோ அப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்த. மோகன் ராதா கையை புடிச்சு தேங்க்ஸ் சொன்னானு இப்ப நீயே ராதாவை மோகன் கிட்ட பேச அனுப்பியிருக்க. அடியே பைத்தியக்காரி, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைக்காதா? இந்த சூனியக்காரி ராதா மோகன் கிட்ட எதையாவது பேசி அவன் மனசுல நிரந்தரமா இருந்துட போறா. அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா. அவ மோகன் கிட்ட பேசட்டும். நான் ராதாக்கு குஷி கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்ததா வாய்ப்பு கொடுத்தேன். எனக்கு இப்ப குஷி தேவையே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கும் மோகனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு ராதா தான் உதவியா இருக்க போறா. நீ பேசுற எதுவுமே எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அது என்ன வாய்ப்பு, என்ன பிளான், தெளிவா சொல்லி தொலைடி. உங்களுக்கு தெரியாதுல அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு? மோகனையா, 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 எங்க போனார் இவரு? காணுமே. மோகனையா, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மோகனையா, அடி எதுவும் படலையே. இல்ல பெருசா ஒண்ணு இல்ல, நீதான் ஆக்சிடென்ட் கடையாச்சே, எல்லாம் பழகிடுச்சு. அது இருக்கட்டும், இப்ப எதுக்காக நீங்க வந்த? அது குஷிக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வேணுமா, அப்புறம் கொஞ்சம் பணமும் வேணுமா ஸ்கூல்ல கொடுக்கறதுக்கு. அவ மோகனையா, தானத்தை ஆங்கிலத்துல என்ன சொல்லுவீங்க? டொனேஷன். டொனேஷன். குஷி பணம் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறாளா? இது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. ஆஃப் கோர்ஸ் இத பண்ணி ஆகணும்ல. ஆமா, ஏன்னு தெரியல, உங்ககிட்ட நேரடியா கேட்க தயங்குறா. அதனால தான் என்கிட்ட கொடுத்து அனுப்புனா. ஆமா, டொனேஷன் எவ்வளவுக்கு வேணும்? 50,000. இது கொஞ்சம் அதிகமா இல்ல? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா குஷிக்கு ரொம்ப பெரிய மனசு. எல்லா பசங்களும் கொடுக்கறாங்களா, அதனால அவளை கொடுக்கணும்னு ஆசைப்படுற அவ அம்மா. நான் செக் எழுதிடுறேன், நீ அப்புறமா தனியா பேசிக்கோ. ஓகே? என்ன ராதா நீ? இந்தா. அப்புறம் மோகனையா, இதுல உங்களோட கையெழுத்து வேணும். முதல்ல இத கொடு. சரி.
போர்டிங் ஸ்கூல் அனுப்புறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? போர்டிங் ஸ்கூல்? அவ சின்ன பொண்ணு மோகன், அவளை ஏன் இப்படி பண்ற? போர்டிங் ஸ்கூல்? நீயே படிச்சு பாரு. போர்டிங் ஸ்கூல் அட்மிஷனுக்காக தானே இந்த செக் எழுதுன நீ? அந்த அட்மிஷன் ஃபார்ம்ல தான் நீ சைன் பண்ண போன. ஆனா எதுக்காக? தாமினி, என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? இல்லம்மா, அது நீ என்கிட்ட டொனேஷன் பேப்பர்ஸ் சொல்லி தானே அதை கொடுத்த. ஆனா இதுல போர்டிங் ஸ்கூலோட அட்மிஷன் பேப்பர்ஸ் இருக்கு. நீ என்கிட்ட போய் சொன்னியா? இல்ல இல்ல மோகன் ஐயா, நான் எப்படி உங்ககிட்ட போய் சொல்லுவேன்? குஷி தான் என்கிட்ட சொன்னா. அவ இந்த பணத்தை ஸ்கூல்ல அவங்க அம்மா பேர்ல கொடுக்க விரும்புறாளா, தானமா கொடுக்க போறாளா? குஷி சொன்ன உடனே நீ நம்பிட்டியா? அவ என்ன சொன்னாலும் அப்படியே நீ நம்புவியா? அவ குழந்தையா இல்ல நீயா? ஆனா தாமினி அக்கா, வெளியில நீங்க கூட இந்த பேப்பரை பாத்தீங்கல்ல? ஆனா அப்ப நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஆனா நான் படிக்கல. நீ டொனேஷனுக்குன்னு சொன்ன, நானும் அதை அப்படியே நம்பிட்டேன். எனக்கு அப்புறமா தான் தோணுச்சு, குஷி ஸ்கூல்ல இருந்து ஏதாவது டொனேஷன் வேணும்னா அவங்க அம்மாக்கோ இல்ல மோகனுக்கோ தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் பசங்களை இதுலலாம் இன்வால்வ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுச்சு. நான் குஷி ரூமுக்கு போய் அவன் லேப்டாப்ல ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்த்தேன். அப்பாவா அதுல போர்டிங் ஸ்கூல் ஃபார்மை டவுன்லோட் போட்டிருக்கிறத பார்த்தேன். தேங்க் காட் அதுக்குள்ள நான் இங்க வந்துட்டேன். இல்லனா ஓ நோ, இந்த தாமணி என் பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டா. நான் என் ரூம்ல எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டேனே. இங்க பாரு ராதா, பசங்களை பாத்துக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அவங்கள எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்ற எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நம்ப கூடாது. குஷி விஷயத்துல நான் எப்பவுமே அலட்சியமா இருக்க மாட்டேன். ஆனா அது என்னன்னா, எனக்கு ஆங்கிலம் சுத்தமா எழுத படிக்க தெரியாது. அதான் என்னால ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு. இது உனக்கு சின்ன தப்பா? உன்னோட மூளை எங்க வச்சிருக்க? ஒருவேளை தாமினி மட்டும் இல்லைன்னா குஷியை இந்நேரத்துக்கு மொத்தமா எழுந்திருப்ப. என்னை விட்டு மொத்தமா போர்டிங் ஸ்கூலுக்கு போயிருப்பான். சின்ன தப்பா? நீ இப்படி ராத்திரி பகல கிருஷ்ண பரமாத்மான்னு புலம்பிட்டு உட்கார்ந்திருக்கல்ல, அந்த கவனத்தை படிப்பு மேல வச்சிருந்தா இந்நேரத்துக்கு கொஞ்சமாவது அது உதவி இருக்கும். சின்ன தப்புங்க. பாத்தியா குஷி, நீ பண்ணது எவ்வளவு பெருசா இருக்குன்னு? போதும் மோகன், அவளை எதுக்கு திட்டுற? குஷி நம்ம பொண்ணு, அவ பொண்ணு இல்ல. இந்த பேப்பர்ஸ நீ படிச்சிருக்கலாம்ல. எஸ்பெஷலி அது குஷிய பத்தி இருக்கும்போது. அது மட்டும் இல்லாம எந்த டாக்குமெண்ட்ஸையும் நீ படிக்காம எப்படி சைன் போடுவா? ராதா, நீ போ.
அதெல்லாம் என்னோட தப்புதான். அந்த பேப்பர்ஸ் நான் ஒழுங்கா படிச்சிருக்கணும். ஆனா குஷிங்கிற பேரை கேட்ட உடனே அதை எல்லாத்தையும் நான் முத மறந்து- தடவையா குஷி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கும்போது உன்னால எப்படி அதை மறக்க முடியும் சொல்ல? மோகன் திருவேதியோட பொண்ணு அவ. 50,000 இல்ல 50 லட்சம் கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்ப. அதுவும் ரொம்ப சந்தோஷத்தோட. சரி, ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. கல்யாணத்துக்கு அப்புறமா நான் 2 குழந்தைய பாத்துக்க வேண்டியிருக்கும். ஒன்னு குஷி, இன்னொன்னு நீ. மோகன், உன்னோட வாழ்க்கை முழுக்க குஷியை சுத்தி தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உன் மனசு முழுக்க குஷி மட்டும்தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவளோட அந்த சிரிப்புக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. ஆனா கண்மூடித்தனமா அவ சொல்ற எல்லாத்தையும் நாம ஏத்துக்க கூடாது. அப்படி பண்ணா நாம அவளை நல்ல வழியில கொண்டு வர முடியாது. பரவாயில்லையே தாமினி, இன்னைக்கு நிஜமாவே நீ கலக்கிட்ட. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்பா பொண்ணுக்கு நடுவுல இருக்கிற இந்த பிரச்சனைய உன்னாலதான் சரி பண்ண முடியும். என்னோட ஆசைலாம் ஒண்ணே ஒண்ணுதான். கூடிய சீக்கிரம் உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்கணும். அப்பதான் எனக்கு ஒரு நல்ல மருமக கிடைப்பா, குஷிக்கும் ஒரு நல்ல அம்மா கிடைப்பா. நீ நல்லபடியா என்னோட மோகனை பாத்துக்கோ, அதோட இந்த வீட்டையும் பாத்துக்கோ. அப்பதாம்மா நான் நிம்மதியா ரிட்டையர் ஆக முடியும். பிரமாந்தண்டா செல்லம், என் பொண்ணா கொக்கா. ஆ? வா. நீ ஏன் அழுவுற? எல்லாருக்கும் தெரியும் மோகன் இப்படிதான்னு. கோவப்படுற காம்படிஷன் வச்சா அதுல மோகன் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. மோகன் ஐயா திட்டினதுக்காக ஒண்ணு நான் அழல. நீ நீ சொன்ன பொய்னாலதான் அழற. எனக்கு ஆங்கிலம் தெரியலன்னு என்னை ஏமாத்தி இருக்கல்ல. எப்படி குஷி நீ இப்படி பண்ணலாம்? பொய் சொல்றது தப்பு. பொய் சொன்னா பாவம் சேர்ந்துரும். ராதா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அவளுக்கு புத்தி சொல்ல, கொஞ்சம் புரிய வை. இன்னைக்கு தாமினி அக்கா அங்க வரலன்னா அப்புறம் அப்புறம் மோகன் கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பியா? உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நீ என்ன அன்னை தெரசாவா? மோகன் உன்னை அவ்வளோ திட்டினாரு, ஆனா நீ அதுக்காக அழுவலையா? நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு நீ உடனே ஓன அழ ஆரம்பிச்சிருவியா? மோகன் ஐயா திட்டினதுக்கு நான் எதுக்கு அழணும்? அவர் திட்டினது நியாயம் தானே. இன்னைக்கு நான் செஞ்ச காரியத்தால மோகன் ஐயா உன்னை நிரந்தரமா இழந்திருப்பாரு. ஓ காட், செம்மையா நடிக்கிற நீ. சரி, ஐ அம் சாரி. பரவாயில்லையே, குஷியோட டிக்ஷனரியில சாரி கூட இருக்கா. ஏன்னா என்னால நீ திட்டு வாங்க வேண்டியதா போச்சு. எனக்கு உன்னோட மன்னிப்பெல்லாம் வேண்டாம். ஆனா முதல்ல எனக்கு ஒரு சத்தியம் பண்ண. இதுக்கப்புறம் என்னைக்குமே நீ பொய் சொல்லவே கூடாது. என் கையில சத்தியம் பண்ண பாப்போம்.
ராதா ராதா ஐ எம் ரியலி சாரி. மோகன் கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை பயங்கரமா திட்டிட்டாரு. அட இல்ல தாமினி அக்கா, நீங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அவர் என்ன திட்டினது சரிதானே. இன்னைக்கு நான் பெரிய தப்பு பண்ணியிருப்பேன். அதனாலதான் இதுக்கப்புறம் நான் ஆங்கிலம் கத்துக்கலான்னு இருக்கேன்க்கா. அப்பதானே என்னால உங்க எல்லார் மாதிரியும் ஆங்கிலத்துல சரளமா பேச முடியும். ராதா நீ உன்னை மாத்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இரு. இருந்தாலும் உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இந்த வயசுல இங்கிலீஷ் கத்துக்கிறது கஷ்டம்தான். ஏன் இந்த டம்போ சொல்றதெல்லாம் கேட்காத. எங்க மிஸ் சொல்லிருக்காங்க யாரும் எதையும் எப்ப வேணா கத்துக்கலாம்னு. எங்க வேணும்னாலும் அங்க கத்துக்கலாம். நீ ரொம்ப புத்திசாலித்தனமா தான் பேசுற. சரி ராதா, நான் கொஞ்சம் குஷி கிட்ட தனியா பேசணும். எங்களை கொஞ்சம் தனியா விடுறியா ப்ளீஸ்? தேங்க்யூ. நோ, ராதா இங்க தான் இருக்கணும். ராதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் உன்கிட்ட சொன்னேன், குழந்தைங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம கேட்க கூடாது. ம் ம் போ. எனக்கு உன் கூட பேச இஷ்டம் இல்ல. நீ வெளியே போறியா? எனக்கு அவசியம் இருக்கு. சில அக்கவுண்ட்ஸை செட்டில் பண்ணணும். ராதா, இங்க பாருமா, மோகன் பேசினதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. உனக்கே நல்லா தெரியுமே, குஷி விஷயம்னு வந்துட்டாலே அவன் ரொம்ப மாறி போயிடுவான். நியாயமா பேசினது நான் எதுக்கத்த தப்பா நினைக்க போறேன்? நான் சின்ன வயசுலயே எல்லாம் கத்துக்கிட்டேன். தமிழ், சமஸ்கிருதம் இதெல்லாம் நான் சரளமா பேசுவேன். அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, யோகா கூட நல்லா பண்ணுவேன். ஒரு முறை நான் 2 மணி நேரம் சிரசாசனத்துல நின்னு கிருஷ்ணரோட பேரை தியானம் பண்ணேன். அது மட்டும் இல்லாம சமையல் கூட நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஆனா இந்த ஆங்கிலத்தை மட்டும் கத்துக்காம விட்டுட்டேன் போல. ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு, ஆங்கிலமும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பா நான் ஆங்கிலம் கத்துக்கிட்டு படிப்பேன். நீ குஷி கிட்ட இருந்து ரொம்ப நல்ல விஷயங்களை கத்துக்கிற. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை உன்கிட்ட இருந்து அவ கத்துக்கணும். கண்டிப்பா அவ கத்துப்பா அத்தை. அவ இப்ப சின்ன பொண்ணு இல்ல. நீ ஒன்னும் அவளை சின்ன பொண்ணு இல்ல குஷி, ரொம்ப பெரிய கேம் தான் விளையாடி இருக்க. பட் சேட்லி ஃப்ளாப் ஆயிட்டேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த பொண்ணு ராதாவை ஏமாத்தி மோகன் கிட்ட இருந்து போர்டிங் ஸ்கூல் ஃபீஸை வாங்கிட்டு இங்க இருந்து போயிடுவியா? இங்க பாரு சொல்லும்,
உனக்கு இன்னும் புரியல போல இருக்கு. இந்த வீட்ல எனக்கு பிடிக்காத எதுவும் நடக்கவே நடக்காது. பேசி முடிச்சிட்டியா? இப்ப நீங்க இருந்து கிளம்பு. போக முடியாது. என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லு. இனிமே நீ என் கூட தான் இருக்க போற. நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்டு நடக்கணும். நான் எப்படி இருக்க சொல்றேனோ அப்படிதான் நீ இருக்கணும். உன் இஷ்டத்துக்கு நீ ஆடினது போதும். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதான் செய்யணும். உன் சேட்டையும் இருக்காது, டாய்ஸும் இருக்காது. இன்ஃபேக்ட் இந்த மொபைல்லையும் லேப்டாப்லயும் கேம் விளையாடிட்டு இருக்கே, இனி அதுவும் கட்டும். ஏன் எல்லாத்தையும் தூக்கி போடுற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன பண்ற தாமினி? அவ சின்ன பொண்ணு, அவளையே மிரட்டுற. இங்க பாரு, நான் உன்னோட டாய்ஸ் எல்லாம் தூக்கி போடுறேன். ஏன் நீ அமைதியாவே இருக்க? இந்த தாமினி இப்ப என்ன பிளான் பண்றானே தெரியலையே. இவ கண்டிப்பா பெருசா ஏதோ பண்ண போறா.